ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சீன் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் மேலே செம்ம லவ். ஒரு சில பிரச்சனைனால ஹீரோவால் பார்க்கவே முடியல. ஹீரோ ரொம்ப தவிச்சு போகிறாரு. எப்படி அவங்கள பார்க்கலாம், இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு மெசேஜ் சொல்லலாம்னு யோசிக்கிறார். ஒரு ஐடியா வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃப்ளார் பொக்கே வாங்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அவங்க கிட்ட போய், என்னால் அவங்கள பார்க்க முடியல, அவங்கக்கிட்ட பேச முடியல, அதனால் இந்த ஃப்ளவர் பொக்கேவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு ஒரு ரெட் ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட், என்ன நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறீங்க, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு அவங்கள பற்றியும் ஹீரோயினை பற்றியும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, பார்க்குற இடம் எல்லாம் ரெட்டாக தெரிகிற மாதிரி ஒரு போர்க்களம் இருக்கும், அதாவது வார் ஃபீல்டு. அந்த வார் ஃபீல்டில் எதிரிகளை அழித்ததுனால வில்லும் அம்பும் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்க அம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். அம்புன்னா ஆரோ. அது மட்டும் இல்லாமல் வார் ஃபீல்டில் சண்டை போட்ட யானையோட தந்தம் கூட ஃபுல் பிளட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதை நம்ம ஒரு எனிமியை பார்த்து அட்டாக் பண்ணால் ஸ்விங் ஆகி போய் எனிமியை அட்டாக் பண்ணிவிட்டு திரும்ப யார் அதை போட்டாங்களோ அவங்க கைக்கு திரும்பி வர்ற ஆயுதம். இப்போ பூமராங் சொல்லுவாங்க, தமிழில் வளரின்னு கூட நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் கூட வார் ஃபீல்டில் இருந்ததுனால ஃபுல் பிளட்டாக இருக்கும். இந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு ஜெயிச்ச முருகன் இருக்கிற மலை தான் எங்கள் ஊர். எங்கள் மலையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மாதிரி ஃப்ளார்ஸ் நிறைய இருக்குது. எங்களுக்கு உங்கள் பூ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹீரோ கொண்டு போன பூவோட பேர் என்ன தெரியுமா? செங்காந்தள். அந்த பூ தான் எங்கள் மலையில் நிறைய இருக்குதுன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போவும் அந்த பூ நிறைய இடத்துல இருக்குது, நான் பார்த்துருக்கேன். யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த சீன் எங்கே இருந்தது தெரியுமா? நம்ம சங்ககால இலக்கிய நூலில் 8 தொகை நூல்கள்னு 8 நூல்களோட பேர் படிச்சிருப்போம். அதில் குறுந்தொகையில் முதல் பாடலாக இது இருக்குது. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சீனை எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சீன் நம்ம தமிழ் சினிமாவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.